ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆப்ஷன்ஸில் பையிங் செல்லிங் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மற்றும் இதோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்வால்வ் ஆகிற ஆப்ஷன் பையர்ஸ் மற்றும் ஆப்ஷன் செல்லர்ஸ் பற்றி இதில் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி செல்லர் மாதிரி, ஓகேவா? செல்லர் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி, பையர் அதில் இன்சூரன்ஸ் பை பண்ணுறவங்க மாதிரி, ஓகேவா? இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பையருக்கு இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பெருசாக எதுவும் கேபிட்டல் தேவைப்படாது, ஓகேவா? அவங்க அந்த ப்ரீமியம் கட்ட போகிற ஸ்மால் அமௌண்ட்டே அவங்களுக்கு போதும். பட் ஆனால் செல்லராக இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கம்பெனி அவங்க வைக்கணும்னா அவங்களுக்கு ஹியூஜ் கேபிட்டல் தேவைப்படும். அதே போல் பையர் சப்போஸ் அவர் தன்னோட பணத்தை இழக்கிறாரு அப்படின்னா அவர் கட்டுற ப்ரீமியம் மட்டும்தான் அவருக்கு போகும். பட் ஆனால் செல்லருக்கு சப்போஸ் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுது அப்படின்னா அவருக்கு பெரிய அமௌண்ட்டு அவருக்கு லாஸ், ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா எனி டைம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிற மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்காது. இப்போ ஒரு 1000 பேர்கிட்ட இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் கம்பெனி. அதில் எப்படியும் ஒரு 5 to 10 அந்த லெவல் மட்டும்தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். மற்றபடி அவங்களுக்கு மற்ற எல்லா அமௌண்ட்டும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதே போல் தான் இங்கே நம்ம பையர் செல்லரை நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, யார் இதில் வின் பண்ணுவா, பையரா செல்லரா, யாருக்கு எந்தெந்த லெவலில் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கேபிட்டல் யாருக்கு எவ்வளவு தேவை, பையருக்கு எவ்வளோ கேபிட்டல், செல்லருக்கு எவ்வளோ கேபிட்டல் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, கேபிட்டல் வைஸ் பையருக்கு ரொம்ப ஸ்மால் கேபிட்டல் இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க தன்னோட ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும்தான் தன்னோட கேபிட்டலாக அவங்க பே பண்ணுவாங்க. பட் ஆனால் செல்லருக்கு பார்த்திங்கன்னா பெரிய கேபிட்டல் தேவைப்படும், ஹியூஜ் அமௌண்ட்டு மார்ஜின். ஏன்னா அவங்களோட அந்த டோட்டல் மார்ஜின் மணியும் அவங்க கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செக்மெண்ட்டில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரி நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கால் ஆப்ஷனாக பை பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,750 கிட்ட 774 கிட்ட இருக்குது. ஸோ நான் 15,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ண போகிறேன், கால் ஆப்ஷன், ஓகேவா? கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன். ஒரு லாட்டு ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ப்ரைஸு மல்டிப்ளை இன்ட்டு லாட் சைஸு, ஓகேவா? 50 × 144. இப்போ நியர்லி இப்போ என்னாச்சு 7,250 வந்துடும். இப்போ இந்த பொசிஷன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இங்கே பார்க்குறப்போ இந்த பாருங்கள், உங்களுக்கு இந்த எஸ்டிமேட்டட் மார்ஜின் ப்ரீமியம் எஸ்டிமேட்டட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 7,250 தான் இது உங்களோட அமௌண்ட்டு. பட் இதுவே நீங்கள் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், அதே ஆப்ஷன் அதே கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பையிங்க்கு பதிலாக இங்கே செல்லிங் கொடுத்துக்கலாம். செல்லருக்கு அதே ஒரு லாட்டு அதே ஆப்ஷன் ப்ரைஸ் தான். இந்த பொசிஷன் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செல்லருக்கு எஸ்டிமேட்டட் மார்ஜின் கிட்டத்தட்ட 1,20,000, ஓகேவா? ஸோ இப்படி தான், இந்த மாதிரி தான் செல்லருக்கு அதிகமான மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படும், பையருக்கு கம்மியாக இருக்கும். ஒரு பையர் ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7,250 போதும். பட் ஆனால் செல்லராக இருக்கும் பட்சத்தில் ஒரு லாட்டை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 1,20,000 கிட்ட தேவைப்படும். இதனால தான் பார்த்தீங்கன்னா பையருக்கு ஸ்மால் கேபிட்டலே போதும். பட் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கேபிட்டல் தேவைப்படும். அடுத்தபடியாக இதில் ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா பையருக்கு ரொம்ப லிமிட்டட் ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம கேபிட்டலில் பார்த்த மாதிரி தான் அவங்க எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்களோ அதுதான் அவங்களோட ரிஸ்க்கு. பட் ஆனால் செல்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களோட மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கும். இப்போ பையருக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற டைரக்ஷனுக்கு அகென்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா அவங்க எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான். இப்போது 7,250 ப்ரீமியம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு ரிஸ்க் லிமிட்டடாக இருக்கும். பட் செல்லருக்கு அகென்ஸ்டாக மார்க்கெட் போணுச்சுன்னா அவங்களோட மார்ஜின் மணி கிட்டத்தட்ட 1,20,000 இருக்கிறதுனால அது அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். மார்க்கெட் அவங்களுக்கு அகென்ஸ்டாக போக போக அவங்களோட மார்ஜின் மணியை தாண்டி கூட அவங்களுக்கு ரிஸ்க்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா?
இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த என்ன ஆகிடுச்சு, பையருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா -7,250. இங்கே என்ன ப்ரீமியம் கட்டுறாரோ அது மட்டும்தான் அவரோட இங்கே இருக்கிற லாஸ். ஓகேவா? பட் ஆனால் இதுவே இந்த பே ஆஃப் சார்ட்டில் பாருங்கள், இது வந்து மார்க்கெட் கீழே போனால், இது வந்து அகேன்ஸ்டாக நடந்தால் அவருக்கு எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிறத காமிக்குது. பாருங்கள், இதுக்கு கீழே அவர் வந்து மேலே போகணும்னு பை பண்ணியிருக்காரு. பட் சப்போஸ் அகேன்ஸ்டாக கீழே வருது அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ்குள்ளே காமிக்குது பாருங்கள், P&Lன்னு. அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஓகேவா? அது பார்த்திங்கன்னா எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை பாருங்கள், -7,250 தான் இருந்துகிட்டே இருக்குது. பட் அவர் ப்ரெடிக்ட் பண்ண டைரெக்ஷனில் மேலே போக போக அவருக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது வந்து ஆப்ஷன் பையருக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். லிமிட்டட் ரிஸ்க் தான், பட் ஆனால் அன்லிமிட்டெடு ப்ராஃபிட். அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இப்போ தெரியுது பாருங்கள், நம்ம மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஆக பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுவே நம்ம செல்லராக இப்போ இந்த செல் பண்ணியிருக்கோம் ஒரு லாட்டு. இப்போ இதுவே நம்ம செல்லராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இங்கே பாருங்கள், மார்ஜின் வந்து 1,20,000 தான் இருக்கா. பட் இவங்களோட லாஸ் பார்த்திங்கன்னா அன்டிஃபைன்டு. ஓகேவா? அன்டிஃபைன்டாக இருக்கும், அதாவது அன்லிமிட்டட் லாஸாக இருக்கும். இதில் பாருங்கள், அதே பே ஆஃப் சார்ட்டில் மார்க்கெட் வந்து செல்லர் ப்ரெடிக்ட் பண்ண டைரெக்ஷன் படி போணுச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல போய் சேர்ந்தாலும் சரி, இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் மட்டும்தான் அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். அது மட்டும்தான் அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ லிமிட்டட் ப்ராஃபிட். ஓகேவா? பட் ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போக போக அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில் தெரியுது பாருங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ், அதாவது கீழே ரொம்ப அகேன்ஸ்டாக போக போக அவங்களுக்கு லாஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது அன்லிமிட்டடு ரிஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். யாருக்கு இதில் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது, யார் இதில் அதிகமாக வின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையருக்கு வந்து ரொம்ப லோ தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி, பட் செல்லருக்கு வந்து அதிகம். ஏன் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டு பையருக்கு பார்த்திங்கன்னா 34% தான், அதாவது 100க்கு 34% மட்டும்தான் இவங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 15,800க்கு வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் 15,800க்கு மேலே போகும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ 15,800ல் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 15,800 கிராஸ் பண்ணதுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடாது. பார்த்தீங்கன்னா 15,800 ப்ளஸ் இந்த உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டு 145 இதை ஆட் பண்ணால் 15,945. 15,945 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். அது வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, 15,945. இது எப்படி வந்துச்சு, உங்களோட நீங்கள் கால் ஆப்ஷனில் பை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ளஸ் உங்களோட ப்ரீமியம், நீங்கள் 145 ருபீஸ்க்கு ஆப்ஷன் ப்ரைஸை பை பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரைஸு ப்ளஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு அபோவ் போணுச்சு மட்டும்தான் தான் உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே இப்போது கால் ஆப்ஷன் செல் வச்சுருக்கேன். இப்போ செல்லருக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டு 65% இருக்குது. இவங்களுக்கு செல்லருக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி காமிக்குது. ஏன் அப்படின்னா இப்போ அதே செல்லர் 15,800 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாரு அப்படின்னா 15,800 ப்ளஸ் 145 15,945 தான் இவருக்கும் பிரேக் பாயிண்ட்டு. ஸோ இவர் கட்டினது வந்து 15,800க்கு கீழே தான் போகும்னு கட்டியிருக்காரு. பட் 15,945 வரைக்கும் போனாலுமே இவருக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும். அதை தாண்டி போனால் தான் இவருக்கு லாஸ் வரும். ஓகேவா? ஸோ இவரோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ளஸ் அந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா 145, இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் ப்ரைஸு ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து மேலே போனால் தான் இவருக்கு நஷ்டமாகுமே தவிர மற்றபடி இவருக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ஒரு கிராஃப் நம்ம போட்டு பார்த்தோன்னா இப்போது பையர் பார்த்தீங்கன்னா பையர் எந்த டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறாரோ, இப்போ மேலே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா மேலே போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பையருக்கு ப்ராஃபிட்டு. மற்றபடி சைட்வேஸ்லேயோ இல்லை மார்க்கெட் இவருக்கு அகேன்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா இவருக்கு லாஸ் தான் வரும் பையருக்கு. அதுவே செல்லராக இருக்கும் பட்சத்தில் அவர் ப்ரெடிக்ட் பண்ணுற டைரெக்ஷன் படி போனாலும் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் சைட்வேஸில் போனாலும் ப்ராஃபிட்டு. இவர் டைரெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் ரொம்ப டீப்பாக கீழே இறங்கினா மட்டும்தான் இவருக்கு லாஸில் வரும்.
ஓகேவா. அதனால தான் இவருக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பார்க்க போகிறோம். பேமெண்ட் பார்க்குறப்போ பையர் வந்து அவங்களோட எல்லா ப்ரீமியம் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா பையர் வந்து கேஷாக மட்டும்தான் அவங்களோட அமௌண்ட்டை ஃபுல் கேஷாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் செல்லர் பார்த்திங்கன்னா அவங்க பாதி கேஷாகவும் பாதி வந்து அவங்க கொலாட்ரலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 lakh கிட்டத்தட்ட தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு பாதி கேஷ் 50,000 கேஷும் 50,000க்கு அவங்க கொலாட்ரலும் அவங்க காமிச்சிக்கலாம். கொலாட்ரல்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேங்க் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஏற்கனவே நீங்கள் ஸ்டாக் ஏதாச்சும் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ப்ளட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, பட் வந்து ஆப்ஷன் பையருக்கு அது கிடையாது. ஸோ ஓவராலாக ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு பெரிய மார்ஜின் மணி தேவைப்படுது, ஆனால் பையருக்கு மார்ஜின் மணி ரொம்ப இது ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான், ரொம்ப ஸ்மால் கேபிட்டல்லையே அவங்க வந்து பை பண்ணலாம் ஆப்ஷனை. ஆனால் செல்லராக இருக்கும் பட்சத்தில் அது முடியாது. ரெண்டாவது அவங்களோட ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா பையருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க்கு, ஏன்னா அவங்க ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும்தான் கட்டுறாங்க. ஆனால் செல்லருக்கு ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். ஆனால் வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா பையரை விட செல்லருக்கு தான் அதிகம். அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட்லேயும் பையர் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கேஷாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். செல்லர் வந்து அவங்க கேஷும் பாதி கொலாட்ரலும் அவங்க பே பண்ணலாம். ஓகேவா. இதுதான் ஆப்ஷன்ஸில் உள்ள பையருக்கும் செல்லருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா. தேங்க்யூ.